இனிமே நாங்க என்னங்க பண்ணுவோம்? எங்க புள்ளைய விட்டா எங்களுக்கு வேற யாருமே கிடையாது. தன்னுடைய மகனின் போட்டோவை பார்த்து ஆட்சியர் அலுவலகத்தில் கதறி அழுத தாய். இதுவரைக்கும் 5-6 நாள் ஆச்சு. இது வரைக்கும் என் தம்பியை கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கும் கூட நாங்க தேடித்தான் போயிருக்காங்க. கரை வழியும் தேடுறோம், கடல் வழியும் தேடுறோம். தம்பியை கண்டுபிடிக்க முடியல. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துல இருந்து கடந்த 6ஆம் தேதி மீன் பிடிக்கிறதுக்கு ஆரோக்கிய கிங்ஸ் அப்படின்றவரு போயிருக்காரு. எதிர்பாராத விதமா மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது தவறி கடல்ல விழுந்திருக்காரு. இதுல மாயமாயிருக்காரு. கடந்த 4 நாட்களா மீனவர்கள் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் உதவியோடு தேடும் பணியில ஈடுபட்டு வந்தாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அவரு கிடைக்கல. இதனால அதிர்ச்சி அடைந்த அவங்களுடைய குடும்பத்தினர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து மனு கொடுத்திருக்காங்க. மாயமான அவருடைய போட்டோ வச்சுட்டு அவங்களுடைய அம்மாவும் குடும்பத்தினரும் கதறி எழுதிருக்காங்க. பாக்குறவங்களை இந்த காட்சி கண்கலங்க வச்சிருக்கு. ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த பையனை நம்பிதான் இருக்கு. இப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? மாயமான அவரை சீக்கிரமே தேடி கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம குடும்பத்துக்கு தகுந்த இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. சனிக்கிழமை 6 மணிக்கு காலையில கடலுக்கு போறோம்னு போனான் என் தம்பி. எங்க சித்தி பையன் எனக்கு. அவன் என்ன காலையில 6 மணிக்கு கடலுக்கு போனான். சாயந்தரம் 5 மணிக்கு எங்களுக்கு செய்தி, தம்பி தவறி தண்ணியில விழுந்துட்டான், நாங்க தேடுறோம், எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி போட்டுக்காரவங்க செய்தி கொடுத்தாங்க எங்களுக்கு. நாங்க எங்க மீனவ மக்கள்கிட்ட நாங்க சொன்னோம். எங்க மீனவ மக்கள் வந்து தலைவர் எல்லாருமே சேர்ந்து என்ன விசைப்படகுகள் சின்ன வத்தைய வச்சு தேடினாங்க. இது வரைக்கும் 5-6 நாள் ஆச்சு. இது வரைக்கும் என் தம்பியை கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கும் கூட நாங்க தேடித்தான் போயிருக்காங்க. கரை வழியும் தேடுறோம், கடல் வழியும் தேடுறோம். தம்பியை கண்டுபிடிக்க முடியல. சனிக்கிழமை காலையில அம்மா தொழிலுக்கு போனேன். நானும் சனிக்கிழமை தொழிலுக்கு போறேன். நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்துருக்கோம். அதுல அடுத்த பொறுப்பு 5 நாளா அதுக்கே போட்லையும் வெள்ளத்தையும் தேடி பார்த்தேன். எனக்கு எந்த ஒரு இதுவுமே துப்புது கிடைக்கல. நானும் வந்து நோய் பிடிச்சவன். என் மஞ்சள் எங்க அம்மாவுக்கு மூளை வளர்ச்சிக்கங்க. எங்களுக்கு எந்த இருந்தாலும் கண்ணும் கூட்டு போக மாட்டோம். நாங்க பண்ற கஷ்டம் தெரியுங்கல்ல. அதனால அரசாங்கம் வந்து ஏதாவது எங்களுக்கு ஒரு வழியில எங்களுக்கு நிலைமை எல்லாம் கொஞ்சம் படும் மோசம். மழை பெஞ்சா கடலுக்கு போனாங்க. அவன் ஒரு பொட்டில போன, நான் ஒரு பொட்டில போனேன். எனக்கு கால் கருத்தவே விழுந்திருக்கணும். ஏன்னா கடல்ல வந்து ஆட்கள் கட்டி போன ஆட்கள் நல்லவங்க. ஏன்னா அவங்கள வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. காட்டிகள் இவனும் வந்து என்ன கொஞ்சம் ஸ்டெடியே கிடையாது. கைகள் பொட்டில கைகள் உடத்தான் செய்யுமா. அப்படிதான் உடந்திருக்கணும். என்னுடைய போன சனிக்கிழமை தொழில் போனதையா. சனிக்கிழமை 5ஆவது நாள் போட்டு தேடி போச்சு. 2 வெள்ளம் தேடி போச்சு. தொடர்ந்து இன்னையும் கூட நடைபெற மாட்டேங்குது. தனுசுக்குடி வரைக்கும் ஆளுக்க போயிட்டே இருக்காங்க.